இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் வந்து மதியம் சாப்பாடு பார்க்கலாம் வாங்க. இது வந்து புளிச்சக்கீரை கடையிலுங்க. நல்லாயிருக்கும். தயிர் கொஞ்சம், வீட்டில் செஞ்ச வத்தல் கொஞ்சம், மாம்பழம், சூடாக சாதம் தாங்க மதியம் சாப்பாடு. நம்ம புளிச்சக்கீரை எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. புளிச்சக்கீரையை வாங்கி இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கோங்க. அந்த காம்பெல்லாம் கிள்ளிட்டு ஒரு 3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி அலசிக்குங்க. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஊற்றுங்க, அதில் தண்ணி கொஞ்சம் வேக வேக தண்ணியே அதுவே விடும். கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். நம்ம கையில் எடுத்து பார்த்தாக்கா நல்லா இந்த மாதிரி மெசிஞ்சு வரணும். அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். அதை அப்படியே ஒரு பருப்பு சட்டிக்கு மாற்றி நல்லா கடைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அதே வந்து இந்த பக்கம் ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கலாம். 3 ஸ்பூனு உளுந்து சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நான் 2 பூண்டு போட்டிருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 சேர்த்துக்கலாம். நல்லா அதை வந்து இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் வந்து நான் 15 சேர்க்குறேங்க. காரமாக இருந்தால் தான் இந்த புளிச்சக்கீரை நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மிளகாய் காரம் இல்லை. நல்லா காரமாக இருந்தால் நீங்கள் ஒரு 10 மிளகா சேர்த்துக்குங்க. இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அதே கடாய் இந்த பக்கம் வச்சுக்கலாம். கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிட்டுன்னு நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா அதில் சேர்த்து நல்லா கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டுன்னு நல்லா கிளறி விடலாம். அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். அந்த நேரத்தில் நம்ம கடைஞ்சி வச்சுக்கிற கீரையை அதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கீரை சேர்த்து நல்லா கலந்து எல்லாம் வந்து ரெண்டும் ஒன்றா இந்த மாதிரி கலந்துக்கலாம். கலந்துட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடைசியாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா கலந்துட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், சமையல் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு வாரம் 10 நாள் கூட நீங்கள் வெளியே வச்சு சாப்பிட்லாம். நல்லா கலந்து அப்படியே ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே அடுப்பு மேலே விட்டுருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இறக்கிடுங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி மதியம் எங்கள் வீட்டை இதை தான் செஞ்சோம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். புளிச்சக்கீரை வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து சுகருக்கெல்லாம் கூட நல்லதுன்னு சொல்கிறாங்க. என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.